வணக்கம். இன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசியும் 1/2 கப்பு பயத்தம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இப்போது இதில் 1 கப்பு அரிசி ப்ளஸ் 1/2 கப்பு பயத்தம்பருப்பு இருக்குது. இதில் 1/2 கப்பு இருக்குது. இப்போது 1/2 கப்புக்கு நான் 5/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். 5/2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சிடலாம். இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் தேவையான உப்பு போட்டுட்டேன். இப்போது குக்கரில் வச்சுருந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். இதை நல்லா இப்போது கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போது சாதத்தை நல்லா மசிச்சாச்சு. இது கூட இன்னும் என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். வெண்பொங்கலை தாளிக்கிறதுக்கு நான் இப்போ 3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சீரகம் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சீரகத்தோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நான் முழு மிளகு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தாளித்த மிக்சரை வெண்பொங்கல் கூட சேர்த்துடலாம். இப்போது குக்கரில் இருக்கிற சாதத்தை கூட தாளித்த கலவையை சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு இல்லாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணி திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடும். பொங்கல் நல்லா வரத்துக்கு நம்ம 2 பாயிண்ட் செக் பண்ணணும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு தண்ணி அதிகமாக சேர்க்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்தாதான் பொங்கல் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்ற பதத்தில் இருக்கும். இல்லாட்டி ரொம்ப கெட்டி ஆகிடும். அதனால் நம்ம நார்மலாக 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இப்போது 1 கப்புக்கு 3/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 2வது விசில் அதிகமாக விடணும். சாதம் நல்ல கொலையாக இருந்தால் தான் பொங்கல் நல்லா இருக்கும். அதனால் நம்ம ஒரு 5 விசில் விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.